ஒரு பேஷண்ட்டே பார்க்காம என்னால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல முடியும் எப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் தாங்க டாக்டர் முபாரக், ரேடியாலஜிஸ்ட். நீங்களா கூப்பிடுற ஸ்கேன் டாக்டர். ரேடியாலஜினா என்ன? ரேடியாலஜிஸ்ட்னா யார் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ ரேடியாலஜி அப்படின்றது ஒரு சில இமேஜிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ரேடியாலஜிஸ்ட்னா யார் அப்படின்னா சிடி, அல்ட்ராசவுண்ட், எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே அப்படின்ற இமேஜிங் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிட்டு பேஷண்ட்க்கு என்ன இருக்குது, கண்ணுக்கே தெரியாத நோய் என்ன இருக்குது அப்படின்றத டாக்டருக்கும் பேஷண்ட்க்கும் ரிப்போர்ட்டாக தரவங்க தான் ரேடியாலஜிஸ்ட். ஸோ ரேடியாலஜி படித்து முடிக்கணும், அதாவது ஸ்கேன் டாக்டராக ஆகணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ் ஒரு 5 வருஷம், பிஜி ஒரு 3 வருஷம், அது இல்லாமல் ஃபெல்லோஷிப் ஒரு 2 வருஷம், ஆல்மோஸ்ட் 10 வருஷம் படித்தாதாங்க ரேடியாலஜிஸ்டாகவே ஆக முடியும். ரேடியாலஜியில் நிறைய ஃபீல்டு இருக்குது. ஸோ பிரெயின் பார்க்குறதுக்கு நியூரோ ரேடியாலஜி, மசில்ஸ் பற்றி மட்டும் தெரியறதுக்கு மஸ்குலோஸ்கெலட்டல் ரேடியாலஜிஸ்ட், அது இல்லாமல் சின்ன சின்ன ஹோல் வழியாக நம்மளுக்கு ஏதாவது பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா, ஏன் ஈவன் கேன்சரை கூட ட்ரீட் பண்ணுறவங்க இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குங்க. இதை பற்றிலாம் ஃபியூச்சரில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். பி அவேர், டேக் கேர்.